அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு விளம்பரம் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? திருக்குறளை பற்றியான ஒரு வினாடி வினா போட்டி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குமரி முனையில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு போட்டிருக்காங்கல்ல. அந்த ஐயன்கிற ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா? ஆ போட்டு ஈ போட்டு யா போட்டு இன்னும் போட்டிருக்காங்கல்ல. ஐயன் போடலாமா? போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஐயன் என்றுதான் எழுத வேண்டும். ஏனென்றால் ஐங்கிறது தலைவன்கிற பொருளை குறிக்கும், பெரிய அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஐ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ போட்டு ஈ போட்டு அதுக்கு என்ன பொருள்? ஆ போட்டு ஈ போட்டு யா போட்டு இன்னும் போட்டு ஐயன் போட்டால் அது ஒரு வெற்று சொல். அந்த வெற்று சொல்லானது ஒரு அடைமொழியாகத்தான் நிற்குமே தவிர ஐயன் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு ஈடாகி வராது. ஆ ஈ ஏ இன் என்று சொல்லக்கூடிய சொல்லானது வள்ளுவருக்கு பெருமை சேர்க்காது, வள்ளுவருக்கு பெருமையும் சேராது. ஐக்கு போலியாக அ இ ஐ என்று எழுதலாம் என்று தொல்காப்பியம் சொன்னாலும் எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யக்கூடாது? போலியான ஐ என்பதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஐயன் ஐ போட்டு யா போட்டு இன் ஐயன் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான வினாடி வினா போட்டி போட்டிருக்காங்கல்ல. அந்த வினாடிங்கிற சொல்ல ரன்னகர நா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ரன்னகர நா போடவே கூடாது, தன்னகர நா போட்டு வினாடின்னு போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, தன்னகரம் போட்ட வினாடி என்று சொல்லக்கூடிய சொல்லையும் தன்னகரம் போட்டிருக்கக்கூடிய வினாடி என்ற சொல்லையும் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வி எடுத்துருங்களேன். அந்த வி எடுத்து பார்த்தீங்கன்னா நாடி நாடி. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய நாடு ரன்னகர நாடின்னு போட்டால் பொருளே இல்லை. தன்னகர நான் போட்டால் பொருள் இருக்குல்ல. நாடி நாடி பிடித்து பார்த்தல், நாடி பிடித்து பார்த்தல் பொருள் இருக்குல்ல. அப்போ நாடி என்றால் துடிப்பது, நாடுதல், மற்றொன்று ஆகுதல். அப்போ நாடி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது நொடியாக மாறுகிறது. அப்போ 24 நொடி ஒரு வினாடியாக கணக்கிடப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் வினாடி என்று சொல்லக்கூடிய சொல் இருக்கு பார்த்தீங்களா? தன்னகர நா போட்டால் தான் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் வி என்றால் மேன்மைங்கிற பொருளை குறிக்கும், வி என்றால் பொருந்திய அப்படிங்கிற பொருளை குறிக்கும், வி என்றால் வேகம்ங்கிற பொருளை குறிக்கும். அப்போ வினாடி அப்படின்னா தன்னகரம் போட்டு வினாடின்னு போட்டோம்னா வேகமாக சொல்லக்கூடிய தன்மை, அடுத்த நொடியில் சொல்லக்கூடிய தன்மை. அப்போ அடுத்த நொடி அப்படிங்கிறப்ப வேகமான ஒரு நொடி, வேகமான ஒரு நாடி, வேகமான ஒரு சொல்லு. அந்த சொல்லானது வருகின்ற பொழுது கேட்கக்கூடிய கேள்வி அறிந்து உடனே விடையளிப்பது. அப்போ வேகமாக விடையளிப்பது. அப்போ வி என்றால் வேகம், நாடி என்றால் நாடுதல். வேகமாக ஒரு பதிலை சொல்வதற்காக நாடுதல். அப்போ வினாடி என்று தன்னகரம் போட்டு வினாடி வினா போட்டி என்று போட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், கீழே பாருங்களேன், தமிழ் வளர்ச்சி துறைன்னு போட்டிருக்காங்கல்ல. தமிழ் வளர்ச்சி அதுக்கு துறைன்னு போட்டிருக்காங்கல்ல. அங்கே என்ன வரணும்? தமிழ் வளர்ச்சித்துறை இது வரணும்ல. அப்போ தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில். அடுத்து பாருங்களேன், விருதுநகர் மாவட்ட நிர்வாகன் போட்டிருக்காங்க. நிர்வாகன் வரணும். நிர்வாகன் போட்டால் அது வடமொழி ஆயிரும், நிர்வாகன் போட்டால் தமிழ் மொழி ஆயிரும். அப்போ அந்த இரு இருக்கு பார்த்தீங்களா? என்றைக்குமே ஓர் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து ரகரச்சொல் வருகின்ற பொழுது மெய்யெழுத்தாக வராது. எப்படி வரணும்? உயிர்மை எழுத்தாகத்தான் வரும். அப்போ நிர்வாக நிர்வாக ஒருங்கிணைப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாநில வினாடி வினா போட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்களேன், இறுதி போட்டின்னு போட்டிருக்காங்க. இறுதி போட்டி இப்போ வரணும். ஏன் வரணும்? இறுதிங்கிற சொல்ல தீ இருக்கு பார்த்தீங்களா? இத்து கூட்டல் ஈ, எகரை ஈற்று சொல். எகரை ஈற்று சொல் வருகின்ற பொழுது காசா தப்பா வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றெழுத்து வரும். அப்போ இறுதி கூட்டல் போட்டி, இறுதி போட்டி இப்போ வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசுன்னு போட்டிருக்காங்க. முதல் போட்டி இல்லு போட்டிருக்காங்கல்ல, முதல் பரிசுன்னு போட்டிருக்காங்கல்ல. என்றைக்குமே முதல் என்று சொல்லக்கூடிய இல்லு இருக்குது பார்த்தீங்களா? இல்லு வருகின்ற பொழுது இல்லை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா, இப்போ முதல் என்பது நிலைமொழி, பரிசு என்பது வருமொழி. இப்போ வருமொழியில் பா வந்திருக்குது. அப்படி பா வருகின்ற பொழுது இந்த முதலில் இருக்கக்கூடிய இல்லு இருக்குது பார்த்தீங்களா? இல்லு எதா மாறும் அப்படின்னா இர்ராக மாறும். ல வேற்றுமையில் ரணவும் என்ற விதிப்படி இல்லு இர்ரா மாறும். அப்போ முதல் கூட்டல் பரிசு, முதற் பரிசு இரு போடும். சரிங்களா? அடுத்து இரண்டாம் பரிசு, அடுத்து மூன்றாம் பரிசு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்களேன், 2 லட்சம் போட்டிருக்காங்கல்ல. லா இருக்குது பார்த்தீங்களா? என்றைக்கும் மொழிக்கு முதல்ல வரவே வராது. லகரச்சொல் மொழிக்கு முதல்ல வராது. லகரச்சொல் மொழிக்கு முதல்ல வராமல் இருக்குது. அதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தற்சமம் தற்பவம் என்று சொல்லக்கூடிய இலக்கண விதியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ லகரச்சொல் வருகின்ற பொழுது ஈ போடணும். லட்சம் அப்படின்னு போடும். அப்போ 2 லட்சம்,
2 இலட்சம், 1.5 லட்சம், அடுத்து 1 லட்சம். அப்போ போட்டு லட்சம் போட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தொடர் புக்குன்னு போட்டிருப்பாங்க. தொடர் புக்குன்னு போடக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா தொடர்பிற்கு அப்படின்னு போடணும். தொடர்பின் கூட்டல் கு தொடர்பிற்கு. அப்போ தொடர் புக்குன்னு வராது, தொடர்பிற்கு என்று போட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேற்கண்ட பிழைகளை எல்லாம் சரி செய்து வெளியிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.